வணக்கம். வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் என்பது குறிப்பாக 16ஆம் தேதி 3வது மாதத்திலிருந்து 22ஆம் தேதி 3வது மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களை பற்றி உங்களுக்கு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்திலே பெரிய விசேஷங்கள் எதுவும் கிடையாது. இருந்தாலும் 18/3/2025 அன்று சங்கடகர சதுர்த்தி என்ற ஒரு விரதம் இருக்கிறது. அதுபோல் 22/3/2025 அன்று பைரவ அஷ்டமி என்ற விரதம் இருக்கிறது. பைரவ வழிபாடு இருக்கிறது. இந்த வழிபாடுகள் வழக்கம்போல் நீங்கள் எப்படியெல்லாம் சென்று வழிபாடுகள் செய்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த விஷயத்தை இத்துடன் நான் வேறு மாதிரி திருப்பி உங்களை வேறு வழிக்கு கொண்டு செல்கிறேன். அதாவது ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்க வந்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு ராசியாக நாம் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, இந்த மாதம் குறிப்பாக தமிழிலே பங்குனி மாதம் பிறந்திருக்கிறது. இந்த நாளிலே அதாவது பங்குனி மாதம் 2ஆம் தேதியாக இன்றைய தினம் இருக்கிறது. சூரிய பகவான் விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அதாவது மேஷராசிக்கு விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த மேஷராசி நேயர்கள் இந்த சூரியன் யார் என்று அளந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது புத்திரஸ்தான அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. எலும்பு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் செலவுகளை அதிகரித்து அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகள், குறிப்பாக உங்களது குழந்தைகள் மூலமாக ஏதாவது கெட்ட பெயர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மற்ற விஷயங்கள் எல்லாம் வழக்கம் போல் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரமும் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அதாவது லாபஸ்தானத்திலே. இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். அதே நேரம் ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வது, ராசியிலே குருவும், அதாவது சுக்கிரனுடைய வீட்டிலே குருவும், குருவுடைய வீட்டிலே சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். இருவருக்கும் பிடிக்காது என்று சொன்னாலும் கூட ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆகின்ற பொழுது அவர்களால் நடைபெறக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தேறும். நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்று தான் சொல்ல வேண்டும். தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் நோய் நொடிகள் உள்ளவர்களுக்கு நோய் நொடிகள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தைகளுடன் இணைந்து வெளியூர்களுக்கு செல்லலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரமும் செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான் இதுவரை 9ஆம் இடத்திலே இருந்தவர் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த சூரிய பகவான் அரசாங்க சம்பந்தமான துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். கடந்த காலத்தில் செய்த தொழில்களுக்கு ஏதாவது வருமானங்கள் வராமல் இருந்தால் அது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசு துறைகளில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது பதவி உயர்வுகள் அல்லது பதவி உயர்வுகள் மூலமாக வெளிநாடுகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், இவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது தவிர ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவானால் எந்த தொல்லையும் வராது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலில் சிறப்பாக முன்னேறலாம். கடகராசி நேயர்களே, இந்த வாரத்திலே எந்த குறையும் உங்களுக்கு கிடையாது. குறிப்பாக லாபஸ்தானத்திலே குரு பகவான், பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவான், உங்களது தந்தையார் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சில சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீதிமன்றங்களுக்கு சென்றிருந்தால், அதுவும் குறிப்பாக உங்களது உடன்பிறப்புகள் அல்ல, உங்களது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய
இடத்திற்கு, அதாவது சொத்திற்கு அருகிலே இருப்பவர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நடைபெற இருக்கிறது. நீங்களும் ஒரு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சரியான முறையில் இந்த வாரம் அணுகினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதால் சில நேரங்களில் அவசரமாக ஏதாவது சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலமும் இருக்கிறது. நிதானமாக செயல்படுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். அதாவது ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவானும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாகும். பொதுவாக சூரியனும் சுக்கிரனும் இணைவது அவ்வளவு சிறப்பு அல்ல. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அரசாங்கத்திற்கு ஏதாவது வரி பாக்கிகள் வைத்திருந்தால் அந்த வரி பாக்கிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் சரி செய்து விட வேண்டும். கடந்த காலத்தில் உள்ளது கூட உங்களுக்கு ஏதாவது சில தொல்லைகளை கொடுத்திருக்கலாம். மெதுவாக பார்த்து கொள்வோமே என்று நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் அதற்கு ஒரு நல்ல முடிவு செய்தால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று விரையாதிபதி, இன்னொன்று 2க்கும் 9க்கும் உரிய யோகாதிபதி சுக்கிரன். அதே நேரத்திலே ராகு பகவான். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் திருமணங்கள் ஆனவர்கள் கூட குடும்பத்திற்கு இடையிலேயே, அதாவது மணமகன் குடும்பம், மணமகள் குடும்பம், இவர்களுக்கு இடையிலேயே சில விஷயங்களில் ஏதாவது போட்டி பொறாமைகள் வரலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். குடும்பத்திலே நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் புதுமண தம்பதிகள் சிறப்பாக வாழ்வதற்கு இடையூறாக இருக்கும் என்பதை கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு உங்களது குழந்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டும் நீங்கள் செயல்படக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு யோகத்தை செய்ய முடியாத பாதகாதிபதி என்பவர் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கலாம். இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் கூட மருத்துவமனைக்கு சென்று பார்க்கக்கூடிய காலம் இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் உங்களது ராசிக்கு அதிபதி அல்லவா, ராகு பகவானும் இணைந்து சில வேளைகளில் நல்ல காரியங்களை செய்து விடுவார்கள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சில கெட்ட பெயர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்களா என்பதை நீங்கள் சற்று சோதனை செய்தும் பார்த்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக சென்று அவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஆசிரியர்களையும் பார்த்து இவர்களுடைய கல்வி தகுதி எப்படி இருக்கிறது, எதுபோல் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான். பொதுவாக 8ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் எல்லா வகையிலும் நல்ல வகைகளாகத்தான் உங்களுக்கு செல்லுகிறது. ஆனால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே சில ஒற்றுமை குறைவு காணப்படுகிறது. நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதற்கு இணங்க நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் அமர்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் உங்களது குழந்தைகள் இந்த உறவு நிலைகளை தொடரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களது ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாகும். மேலும் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். எனவே தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே நிச்சயமாக விலகிவிடும். தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி இன்னும் சில நாட்கள் 6ஆம் இடத்திலே தான் இருப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு இணங்க
நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சில நேரங்களில் நல்லவர்கள் போல சில பேர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலில் ஏதாவது சிக்கல்கள் உருவாகும். ஒரு பழமொழி உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. இப்பொழுது நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வழித்துணைக்கு குருடனை அழைத்து கொண்டு செல்லலாம், ஆனால் குறும்புக்காரனை அழைத்து கொண்டு செல்லக்கூடாது என்ற பழமொழியை இந்த நேரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே குறும்புக்காரன் நம்மை எங்காவது கொண்டு போய் சிக்க வைத்து விடுவான் என்ற பழமொழிக்கு இணங்க நீங்கள் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். எல்லா அமைப்புகளும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தவர்களுக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவி பிரிந்து இருந்தால் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை, இரு குடும்பங்களும் இதனால் விலகி இருந்தால் அவர்கள் ஒன்று கூடக்கூடிய நிலை, இவைகளெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு குறிப்பாக திடீர் தன பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் ராகு இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஜோதிட ரீதியாக அமைந்திருக்கிறது. ஜாதகத்தில் திசாபுத்திகளும் பலமாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி ராசியிலே இருக்கிறார். உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுகிறது என்று சொல்வார்கள். 7.5 சனி நடந்தால் உங்களுக்கு என்ன கவலை என்று தான் நான் உங்களை கேட்கிறேன். காரணம், ராசிக்கு அதிபதி சனி பகவான். நல்லவர்களை அவர் வாழ வைப்பார் என்ற தத்துவம் நிறைந்த ஒரு பெரிய கிரகம் அவர். ஆனால் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் பாவங்கள் செய்தால் நிச்சயமாக தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் சனி பகவானுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் செய்ய வேண்டும். மனதிற்கு வந்ததையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், வாயில் வந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைப்பதும் மிக மிக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அதிகமாக பேசுவதை விட எந்த இடத்தில் பேசுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மீனராசி நேயர்களே, ஏற்கனவே ராகு பகவானும் சுக்கிர பகவானும் ராசியிலே இருந்தார்கள். இப்பொழுது 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் இணைந்து விட்டார். எனவே இரவு நேரங்களில் தூக்கம் குறைவாக காணப்படுகிறது. இதனால் மன அமைதி குறையலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் படுக்கை அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. நன்றாக ஓய்வெடுப்பதற்கு பகலிலே நீங்கள் உறங்காமல் இருக்க வேண்டும். பொதுவாக பகலிலே அதிகமாக உறங்குபவர்களுக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வருவது கிடையாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி எந்திரிக்க வேண்டும் என்று இந்த வாரத்திலே நீங்கள் முடிவு கட்டி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நலம் சீராகவும் இருக்கும். ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக தேவையில்லாத மருந்து வகைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நண்பர்கள் யாராவது உங்களுக்கு புத்திமதி சொன்னால் உடல் நலத்தை பொறுத்த மட்டில் அவர்களிடம் இந்த வாரம் மிகவும் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த குறையும் வராது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.